சிவபெருமானுக்கு தாயும் தகப்பனும் உண்டா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அந்த சிவபெருமானே உலகத்தில் ஒரு தாயை பார்த்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டது உங்களுக்கு தெரியுமா? காரைக்கால் அம்மையாரை மட்டும்தான் சிவபெருமானே அம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போது காரைக்கால் அம்மையாரை நாம் எப்படி வழிபடணும், எதற்காக வழிபடணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதுலேயும் பிரதோஷ காலத்தில் அந்த அம்மாவை காரைக்கால் அம்மையார் கோவிலுக்கு போயிட்டு அந்த அம்மா சன்னதியில் எதிரில் வந்து தண்ணி தெளித்து சுத்தம் பண்ணி பிரதோஷ காலத்தில் கோலம் போட்டு வழிபடணும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே மிகப்பெரிய அபூர்வம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இறைவனே தாயே அப்படின்னு சொல்லுது, அம்மா அப்படின்னு அழைத்தவள், அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவள். அவளுடைய சன்னதியில் பிரதோஷ காலத்தில் நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? நிறைய பேருக்கு ஒரு ஃப்ளாட் இருக்கும், சொந்த வீடு அமையாது. இதை எல்லாத்த விட பூர்வீக சொத்து இருக்கும், அதில் போய் குடியிருக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு சொந்த வீடு, ஒரு சார் ஒரு அரை கிரவுண்டு சார் எனக்கு அமைய மாட்டேங்குது சார் அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த பச்சரிசி மாவு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கோலம் போட்டு எங்கே காரைக்கால் அம்மையார் சன்னதியில் கோலம் போட்டு அந்த பிரதோஷ காலத்தில் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நல்ல ஒரு வீடு அமையும். அதே மாதிரி அந்த பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த தாயே உங்களுக்கு கருணை புரிவாள். இப்படி நிறைய விசேஷங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகிறோம். இதை விட உங்களுக்கு இப்போ ஃப்ளாட் வாங்கிறதுக்கு நிறைய கடன் கொடுக்குறாங்க, ஃப்ளாட்டே அமைய மாட்டேங்குது சார். நியூமராலஜி பார்த்தா வீடு வாஸ்து சரியில்லை, வீடு வாஸ்து சரி இருந்தால் இடம் சரியில்லை, எல்லாம் கரெக்டாக இருந்தால் டாக்குமெண்ட் சரியில்லை, இப்படின்னு உங்களுக்கு அலக்கழிக்கிறீங்க பாருங்கள். அத்தனை பேருமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில்களில் கொழுக்கட்டை, அதாவது கையில் செஞ்ச பொருட்கள், முறுக்கு, சீடை, இந்த மாதிரி கையில் செஞ்ச பொருட்களை வந்து சுவாமிக்கு படைச்சி அந்த பிரதோஷ காலத்தில் புளிப்பு சம்பந்தமான புளியோரை, அதே மாதிரி எலுமிச்சம்பழ சாதம், இதையெல்லாம் சுவாமிக்கு படைச்சி, காரைக்கால் அம்மையாருக்கு படைச்சி, சிவனுக்கு படைச்சி, அம்பாளுக்கு படைச்சி இதை நீங்கள் தானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வேண்டுகோள் பலிதம் ஆகும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உறவுக்காரர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி நீங்கள் கிடைச்ச சந்தோஷம் அவங்களுக்கும் கிடைக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.